வெல்கம் டு பி புக். இன்றைய தமிழ் வகுப்புல பாஞ்சாலி சபதம் தொடர்பான செய்திகளை தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். பாஞ்சாலி சபதம் ஸ்கூல் புக்ல உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் அண்ட் ஓல்டு புக்லயும் 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்லயும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த இரண்டு பகுதிகளை நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இன்றைய வகுப்புல நம்ம பார்க்கக்கூடியது 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் அண்ட் ஓல்டு புக்ல கொடுத்திருக்கக்கூடிய பாஞ்சாலி சபதம் தான். இந்த பாஞ்சாலி சபதத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார் அவர்கள் தான் இதனை இயற்றியிருக்காங்க. சோ நம்முடைய புக்ல பாரதியார் பற்றிய குறிப்புகளையும் இந்த நூலுக்கான குறிப்பையும் கொடுத்திருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடலுக்கான பொருளை பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு: சுப்பிரமணிய பாரதியார் தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் 11/12/1882 அன்று பிறந்தார். இவர் தம் பெற்றோர் சின்னசாமி, இலக்குமி அம்மையார் ஆவர். இவரின் துணைவியார் செல்லம்மாள். அப்போ இவர் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல எட்டயபுரத்துல 11/12/1882 அன்று பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர்கள் சின்னசாமி, இலக்குமி அம்மையார். இவருடைய துணைவியார் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா செல்லம்மாள். சிறந்த படைப்பாளரான பாரதியார் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் முதலிய நூல்களை படைத்தளித்துள்ளார். நாடு, மொழி, இறை, பெண்மை முதலிய பாடு பொருட்களில் எண்ணற்ற பாடல்களை இயற்றியிருக்கார். இவர் எதை பாடு பொருளாக எடுத்திருக்காரு அப்படின்னா நாடு, மொழி, நாட்டுப்பற்று, மொழி பற்று, இறை பற்றி, அடுத்தது பெண்மை பற்றி எல்லாம் பாடு பொருளா எடுத்து பல நூட்களை, பல பாடல்களை இயற்றியிருக்காரு. ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு முதலிய உரைநடை இலக்கியங்களையும் எழுதியுள்ளார். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா பாரதியாருடைய நூல்களை கொடுத்துட்டு அதுல எது உரைநடை இலக்கியம் அப்படின்னு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அதனால இதை கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு முதலியவை உரைநடை இலக்கியங்கள். இவர் 11/9/1921 அன்று மறைந்தார். அடுத்தது இந்த பாஞ்சாலி சபதத்துடைய நூல் குறிப்பு இங்க கொடுத்திருக்காங்க. இப்பாடப்பகுதி பாரதியாரின் முப்பெரும் படைப்புகளில் ஒன்றான பாஞ்சாலி சபதம் என்னும் காப்பியத்தின் சூழ்ச்சி சருக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. அனைவரும் அறிந்த இதிகாச கதையை எளிய சொற்கள், எளிய நடை, எளிய சந்தம் ஆகியவற்றுடன் கூடிய பெண்ணுரிமையை காப்பியமாக தமிழில் பாரதி வடித்து தந்ததே பாஞ்சாலி சபதம். பெண் உரிமை காப்பியமாக தமிழ்ல பாரதியார் எழுதின ஒரு காப்பியம் தான் இந்த பாஞ்சாலி சபதம். எல்லாருக்குமே தெரியும் மகாபாரத கதை, அதை தழுவிதான் இதை எழுதியிருப்பாங்க. இது வியாசரின் பாரதத்தை தழுவி எழுத பெற்றது. வியாசருடைய பாரதத்தை தழுவிதான் இந்த நூல் தமிழ்ல எழுதியிருக்காங்க. வியாசருடைய பாரதத்தை படிக்கும் பொழுது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனா இது எளிய நடையில எல்லாருக்கும் புரியிற வண்ணமா அமைச்சிருப்பாரு பாரதியார் அவர்கள். இது நீங்க பாடலை படிக்கும் போதே தெரியும். பாடலை படிக்கும் பொழுதே உங்களுக்கு 95% பொருள் புரிஞ்சிடும். ஏதாவது 1-2 வார்த்தைகள் மட்டும்தான் தமிழ்ல உங்களுக்கு புரியாம இருக்குமே தவிர மற்றபடி எளிய நடையில அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல் தான் இந்த நூல். இது சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுறுதல் சருக்கம், சபத சருக்கம் என 5 சருக்கங்களையும் 412 பாடல்களையும் கொண்ட ஒரு குறுங்காப்பியம் ஆகும். சோ இது கேட்பாங்க, பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 5 சருக்கங்கள். என்னென்ன சருக்கம்? சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுறுதல் சருக்கம், சபத சருக்கம். ஓகேங்களா? மொத்தமா எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா 412 பாடல்கள் இருக்கு. சோ இது ஒரு குறுங்காப்பியம் அப்படின்றாங்க. சிறப்பு, அதாவது பாரதியாருடைய சிறப்பை பற்றி இங்க குறிப்பிட்டிருக்காங்க. பாரதியார் பாட்டுக்கொரு புலவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மாக்கவி என்றெல்லாம் புகழப் பெற்றார். சுதேசமித்ரன், இந்தியா முதலிய இதழ்களின் ஆசிரியராகவும் இருந்துள்ளார். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? சோ இவர் எந்த நூலுடைய, எந்த இதழுடைய ஆசிரியராக இருந்திருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. சுதேசமித்ரன், இந்தியா. இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர். இது எல்லாமே நம்ம ஐஎன்எம்ல படிப்போம். அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல தெளிவாவே படிப்போம். இவர் 1907 அந்த சூரத் பிளவு, அந்த இது எல்லாமே இவருடைய பங்கு இருக்கும். சோ அதை பத்தி எல்லாமே படிப்போம். ஓகேங்களா? அடுத்தது இங்க ஒரு லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பாரதிதாசன். பாரதிதாசன் வேற ஒருவர், பாரதியார் வேற ஒருவர். ரெண்டுமே பாரதின்னு ஆரம்பிக்கிறதுனால ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. அப்ப தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் தான். ஓகேங்களா? சோ இதுதான் ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு. இங்க 5 பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த 5 பாடல்களுக்கு முன்னாடி
இந்த கதை என்ன அப்படிங்கறது தெரியணும். பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற கதை அதோடைய சுருக்கம் என்ன அப்படிங்கறது தெரியணும். அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? முன்கதை சுருக்கம். இந்திர மாநகரை ஆண்டு வந்த பாண்டவர், அதாவது இந்திர மாநகரை ஆட்சி செய்து வரக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டவர்கள். மண்டபம் ஒன்றை கட்டி அதில் வேள்வி நடத்தினர். சோ அவர்கள் அந்த இந்திர மாநகர்ல ஒரு மண்டபத்தை கட்டி அதுல வேள்வி நடத்துறாங்க. அவ்வேள்வியில் கலந்து கொண்ட பேரரசர்களும் சிற்றரசர்களும் அன்பளிப்புகள் வழங்கியதனை கண்டு பொறாமை கொண்டான் அத்தினாபுர மன்னன் துரியோதனன். சோ அந்த வேள்விக்கு கலந்துகிட்ட பேரரசர்கள் சிற்றரசர்கள் எல்லாமே அன்பளிப்பு, இப்ப நம்மலாம் கிரகபிரவேசனம் பண்ணா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இவர்கள் மண்டபம் கட்டி வேள்வி நடத்தும் பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பேரரசர்களும் சிற்றரசர்களும் பல அன்பளிப்புகளை வழங்குறாங்க. சோ அதனை கண்டு பொறாமை கொள்கிறான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்தினாபுரன் சொல்லக்கூடிய அந்த அத்தினாபுரத்துடைய மன்னனான துரியோதனன். இவன் யார் அப்படின்னா வேற எல்லாம் யாரோ கிடையாது, ஒரு பெரியப்பா பையன் தான் துரியோதனன். அதாவது பாண்டவர்களுடைய பெரியப்பா பையன் தான் துரியோதனன். மேலும் துரியோதனன் பாஞ்சாலியின் நகைப்புக்கும் ஆளாதனால், அதாவது பாண்டவர்களுடைய மனைவியா இருக்கக்கூடிய பாஞ்சாலியுடைய நகைப்புக்கும் ஆளானதுனால பாண்டவர் வாழ்வை எப்படியாவது அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி துரியோதனனுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. சோ அது எப்படி செய்யறது அப்படின்னு அவருக்கு தெரியல. அப்பதான் தன்னுடைய மாமனான சகுனியுடைய உதவிய துரியோதனன் நாடுறாரு. சோ அதுதான் அதற்காக துரியோதனன் தம் மாமன் சகுனியின் உதவியை நாடினான். சகுனி, நாமும் ஒரு மண்டபம் அமைத்து அதனை காண்பதற்கு பாண்டவரை அழைப்போம், தருமனை சூதாடச் செய்து நாம் நினைத்ததை முடிப்போம் என்றான். அப்போ சகுனி சொல்றான், அப்ப நம்மளும் என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய மாநகர்ல நம்மளுடைய இடத்துல ஒரு மண்டபத்தை அமைக்கலாம், அங்க வேள்வியை நடத்தலாம், அந்த வேள்விக்கு இந்த பாண்டவர்களை அழைக்கலாம், அப்ப சூதாட்டத்தை நிகழ்த்தலாம், அதுல தருமனை அழைக்கலாம், அந்த சூதாட தருமனை அழைத்து நம்ம நினைச்சதை முடிச்சிடலாம், அவங்கள அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போட்டு சகுனி துரியோதனன் கிட்ட கொடுக்குறாங்க. இத்திட்டத்திற்கு துரியோதனின் தந்தை ஆன திருதராட்டிரன் முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை. சோ முதல்ல அதாவது பாண்டவர்களுடைய பெரியப்பாவா இருக்கக்கூடிய திருதராட்டிரன் என்ன பண்றாருன்னா, இத போய் ஃபர்ஸ்ட் சகுனி போய் சொல்லும் பொழுது அவர் ஒத்துக்கல. சோ இந்த மாதிரி சூதாட்டத்துக்கலாம், மண்டபம் கட்டுறீங்க, கூப்பிடுறீங்க, சந்தோஷம், அதெல்லாம் ஓகே, பட் அவங்கள சூதாட்டத்துல கலந்துக்கிற வைக்கணும் அப்படிங்கிற அந்த சூழ்ச்சிக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருதராட்டிரன் சொல்லிடுறாரு. அப்ப துரியோதனன் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க ஒத்துக்கல அப்படின்னா நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய மகன் தன்னை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருதராட்டிரன் என்ன பண்ணிடுவாருன்னா ஒத்துக்குவாரு. பின்னர் விதியின் வலிமையை எண்ணி ஒப்புக்கொண்டார். திட்டத்தின்படி திருதராட்டிரன் வினைஞர்களை அழைத்து அழகிய மண்டபம் ஒன்றை அமைக்க செய்தான். அம்மண்டபத்தை காண பாண்டவரை அழைத்து வருமாறு தம்பி விதுரனை தூது விட்டான். சோ என்ன பண்றாங்க அப்படின்னா, திருதராட்டிரன், விதுரன், அடுத்தது பாண்டு, இந்த 3 பேரும் அண்ணன் தம்பிங்க. இதுல பெரியவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருதராட்டிரனுக்கு அடுத்துதான் யாருன்னா இந்த பாண்டவர், விதுரன், இவங்க 2 பேருமே. சோ இப்போ என்ன பண்றாங்கன்னா, மண்டபத்தை அமைச்சிட்டாரு திருதராட்டிரன். இப்ப என்ன பண்றாருன்னா, பாண்டவர்களை போய் அழைச்சிட்டு வரணும்ல. சோ அப்ப அழைக்கிறதுக்காக யார் அனுப்புறாருன்னா தன்னுடைய தம்பியான விதுரனை அழைக்கிறாரு. சோ அழைக்கும் பொழுது அவர் குறிப்பால் இந்த சூதாட்டம் நடக்க போகுது அப்படிங்கறத உணர்த்திட்டு வா அப்படின்னு ஒரு விதத்துல சொல்றாங்க. அதாவது நேரடியா சொல்ல முடியலனா கூட ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி விதுரனை தூது விடுறாங்க. விதுரன் தூது சென்ற விதுரன் பாண்டவரின் நாட்டு வளம் கண்டு மகிழ்தல், பாண்டவர் விதுரனை எதிர்கொண்டு வரவேற்றல் ஆகிய நிகழ்வுகள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. சோ இங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, விதுரன் தூது போகும்போது வழியில அவன் காணக்கூடிய அந்த பாண்டவர் நாட்டுடைய வளம், அதனை பற்றி சொல்லக்கூடியது. அதுக்கப்புறமா பாண்டவர், அதாவது விதுரன் வராரு அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த பாண்டவர்கள் அவரை வரவேற்றல். சோ இது எல்லாத்தையுமே தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. முதல் பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விதுரனை தூதுவிடல். சோ இப்ப மண்டபம் அமைச்சாச்சு, திருதராட்டிரன் விதுரனை பாண்டவர்களிடம் தூது அனுப்புகிறான், அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. தம்பி விதுரனை மன்னன் அழைத்தான், தக்க பரிசுகள் கொண்டு இனிது ஏகி எம்பியின் மக்கள் இருந்த அரசாளும் இந்திர மாநகர் சார்ந்தவர் தம்பால் கொம்பினை ஒத்த மடப்பிடியோடும் கூடியின் எய்தி விருந்து கழிக்க நம்பி அழைத்தனன் கௌரவர் கோமான் நல்லதோர் நுந்தை என உரை செய்வாய் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அதாவது விதுரனை கூப்பிட்டு திருதராட்டிரன் சொல்றான், இந்த மாதிரி நீ தக்க பரிசுகளோட பாண்டவர் பூமிக்கு போய் அந்த பாண்டவர்கள் இருக்கக்கூடிய, அதாவது என்னுடைய தம்பியான பாண்டுவினுடைய மக்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த இந்திர மாநகருக்கு போய்
அவர்களையும், அந்த பாண்டவர்களையும் அவருடைய மனைவியான பாஞ்சாலியையும் அழைத்து வருமாறு, அதாவது ஒன்று கூடி வருமாறு, கூடி வந்து இங்கு இந்த மண்டபம் விழாவில் கலந்து கொண்டு விருந்து உண்டு இங்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டுகளிக்க வேண்டும். அதற்காக உங்களுடைய பெரியப்பனாகிய திருதராட்டிரன் உங்களை அழைத்தான் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பாடல். அதுதான் தம்பி விதுரனை மன்னன் அழைத்தான். மன்னன் யாரு? திருதராட்டிரன். திருதராட்டிரன் அவனுடைய தம்பியான விதுரனை அழைக்கிறான். எதற்காக? தூது அனுப்புவதற்காக. தக்க பரிசுகள் கொண்டு இனிது ஏகி. ஏகி அப்படின்னா என்னன்னா தூதுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப தூதுவர்கள் என்ன பண்ணுவாங்க? தூது செல்வார்கள். சோ அந்த மாதிரி இந்த இடத்துல யாரு தூது போறாங்க அப்படின்னா விதுரன் தூது போறாங்க. சோ அப்ப அந்த பாண்டவர்களுக்கு வழங்குமாறு தக்க பரிசுகளை கொண்டு நீ அங்க தூது செல்லும். எம்பியின் மக்கள் இருந்து அரசாளும். எம்பி அப்படின்னா என்னன்னா என்னுடைய தம்பி. என்னுடைய தம்பி யாரு? திருதராட்டிரனுடைய தம்பி விதுரன் மட்டும் கிடையாது, பாண்டுவும் தான். சோ அப்ப என்னுடைய தம்பியோடைய மக்கள்னா மகன்கள் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய தம்பி மகன்கள் ஆட்சி செய்யக்கூடிய, அரசாளக்கூடிய இந்திர மாநகர் சார்ந்தவர், இந்திர மாநகரத்தை சார்ந்து அரசாளக்கூடிய அந்த பாண்டவர்களை தம்பால் கொம்பினை ஒத்த மடப்பிடியோடும். கொம்பினை ஒத்த மடப்பிடி அப்படின்னு யாரை குறிப்பிடுறாங்கன்னா பாஞ்சாலியை குறிப்பிடுறாங்க. சோ அந்த பஞ்ச பாண்டவர்களையும் அவருடைய மனைவியான பாஞ்சாலியையும் கூடி இங்கு எய்தினா அடைதல் அப்படின்னு அர்த்தம். கூடி, அதாவது ஒன்று கூடி வருமாறு அழைத்து விட்டு வா. இங்கு வருமாறு, இங்கு வந்து அடையுமாறு, வந்து அடைந்து விருந்து உண்டு கண்டு கழிக்குமாறு, இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் கழிக்க அப்படின்னா கண்டு கழித்து மகிழ்ச்சி கொள்வதற்காக வருமாறு நம்பி அழைத்தனன் கௌரவர் கோமான். நம்பி அப்படின்னா என்னன்னா இரண்டு பொருட்கள் இருக்கு. ஒண்ணு காண்க அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, இன்னொன்னு சிறந்தவர் அப்படின்ற ஒரு பொருளுமே இருக்கு. சோ சிறந்த பண்புகளை உடையவனான கௌரவர்களின் கோமான் அப்படின்னா அரசன் அர்த்தம். சோ கௌரவர்களின் அரசனான திருதராட்டிரன் நல்லதோர் நுந்தைனா நும் தந்தையான உங்களுடைய பெரியப்பாவாகிய சிறந்த அரசனான கௌரவர்களின் அரசனான திருதராட்டிரன் அழைத்தான் என உரை செய்வாய். நான் அழைச்சேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு வா அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? சரிதான். மன்னன் திருதராட்டிரன் தன் தம்பி விதுரனை அரண்மனைக்கு அழைத்தான். அழைத்து பாண்டவின் மக்கள் ஆட்சி செய்யக்கூடிய இந்திர மாநகருக்கு தக்க பரிசுகளுடன் சென்று பாஞ்சாலியோடு பாண்டவரை தாம் விருந்துக்கு அழைத்த செய்தியை அவர்களிடம் கூறி அழைத்து வருமாறு பணிந்தான். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அதான் கொடுத்திருப்பாங்க. இந்திர மாநகர் சார்ந்தவர் அப்படின்னா இந்திர மாநகரை ஆட்சி செய்யக்கூடிய அந்த பஞ்ச பாண்டவர்கள், அவர்கள் தம்பால் கொம்பினை ஒத்த மடப்பிடி, அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த பாஞ்சாலியுடன் கூடி ஈங்கெய்தி அப்படின்னா கூடி இங்கு வர வேண்டும், இங்கு வந்து அடைய வேண்டும், வந்தடைந்து விருந்தும் உண்டு கண்டு கழிக்க வேண்டும். மகிழ்ச்சி, கழிக்க அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். சோ விருந்துண்டு மகிழ வேண்டும். அதற்காக கௌரவர்களின் அரசனான திருதராட்டிரன் ஆகிய உன்னுடைய பெரியப்பா, அதாவது உன் தந்தை அப்படின்றாங்க, பெரியப்பாவையும் தந்தைன்னு தான் சொல்றாங்க, உன்னுடைய நல்ல தந்தையான திருதராட்டிரன் அழைத்தான் என உரை செய்து வா அப்படின்னு சொல்லி விதுரனை தூது அனுப்புறாங்க. ஓகேங்களா? அடுத்தது அண்ணனிடம் விடை பெற்று விதுரன் சென்றான். அடவிமலை யாரெல்லாம் கடந்து போகி திண்ணமுறு தடந்தோளும் உளமும் கொண்டு திருமலிய பாண்டவர் தாம் அரசு செய்யும் வண்ணமுயர் மணிநகரின் மருங்கு செல்வான் வழியிடையே நாட்டினொரு வளங்கள் நோக்கி என்ன முரல் ஆகித் தன் இதயத்துள்ளே இணைய பல மொழி கூறி இறங்குவானாள் அப்படின்றார். அண்ணனிடம் விடை பெற்று விதுரன் சென்றான். அதாவது திருதராட்டிரன் இந்த மாதிரி தூது அனுப்பிட்டு வா, தூது சொல்லிட்டு வா, அழைச்சிட்டு வா, அழைச்சு கூட்டிட்டு வா அப்படின்றாங்க. சோ அதை கேட்டுக்கொண்ட அந்த விதுரன் என்ன பண்றாருன்னா திருதராட்டிரன் கிட்ட விடை பெற்று கொண்டு தூது செல்கின்றான். அதுதான் அண்ணனிடம் விடை பெற்று விதுரன் சென்றான். அடவி மலை யாரெல்லாம் கடந்து போகி. அடவி அப்படின்னா என்னன்னா காடு அப்படின்னு அர்த்தம். அடவி காடு, மலைகள், ஆறுகள்னா ஆறுகள் எல்லாத்தையும் கடந்து போகி திண்ணமுறு தடந்தோளும் உளமும் கொண்டு திருமலிய பாண்டவர் தாம் அரசு செய்யும். திண்ணம் அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். திண்ணம்னா என்னது? வலிமை. சோ வலிமை பொருந்தி இருக்கக்கூடிய தடந்தோல், அகன்ற தோல் அப்படின்னு அர்த்தம். சோ வலிமை பொருந்து இருக்கக்கூடிய அகன்ற தோள்களை உடைய பாண்டவர்கள் உளமும் கொண்டு, உளம்னா மன உறுதி அப்படின்னு அர்த்தம். சோ அகன்ற தோள்களையும், வலிமையுடைய அகன்ற தோள்களையும் மன உறுதியையும் கொண்டு திருமலிய, திரு அப்படின்னா வளம் அப்படின்னு அர்த்தம், மலி அப்படின்னா நிறைந்த அப்படின்னு அர்த்தம். வளம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பாண்டவர்கள், இந்திர மாநகரை ஆட்சி செய்யக்கூடிய பாண்டவர் தாம் அரசு செய்யும் பாண்டவர்கள் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த
மாநகருக்கு சென்று வண்ணமுயர் மணிநகரின் மருங்கு செல்வான். அப்படிப்பட்ட அந்த பாண்டவர்களுடைய நாட்டிற்கு அவன் செல்லும் பொழுது வண்ணமுயர் மணிநகர், மணிநகர் அப்படின்னா அழகு பொருந்திய நகரம் அப்படின்னு அர்த்தம், அழகிய நகரம் அர்த்தம். மருங்குனா பக்கம். சோ அந்த பக்கமாக செல்லும் பொழுது வண்ணமுயர் அப்படின்னா இந்த பச்சை பசேல்னு வளம் பொருந்தி இருக்கக்கூடியது, அதான் வண்ணங்கள், அதாவது கண்ணுக்கு குளிர்ச்சியான வண்ணம் எது? பச்சை. சோ அந்த மாதிரி அந்த வண்ணத்தை உடைய பச்சை நிறமுடைய வளம் பொருந்திய அழகிய அந்த நகரத்தின் பக்கம் செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய வழியினிடையே நாட்டினொரு வளங்கள் நோக்கி அவன் அந்த பக்கமாக செல்லும் பொழுது அந்த வழியிலே இருக்கக்கூடிய அந்த பாண்டவர் நாட்டுடைய வளங்களை எல்லாம் பார்க்கின்றான் அப்படின்றாங்க. அதான் வழியிடையே நாட்டினொரு வளங்கள் நோக்கி அவன் செல்லக்கூடிய அந்த வழியினிடையே இருக்கக்கூடிய அந்த பாண்டவர்களுடைய நாட்டினுடைய வளங்களை எல்லாம் பார்க்கின்றான். பார்த்து கொண்டு மனதில் ஒரு வருத்தம் கொள்கிறான். என்ன அப்படின்னா எண்ணமுறல் ஆகி, எண்ணமுறல் அப்படின்னா மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். சோ அந்த வளங்களை எல்லாம் பார்த்துட்டு இப்படிப்பட்ட வளம் நிறைந்து வாழுகிறார்களே இந்த பாண்டவர்கள், இவர்களுக்கு ஒரு தீங்கு இழைக்க போகின்றோம், அந்த தீங்கிற்கு துணையாக நானும் போகின்றேனே அப்படின்னு சொல்லி அந்த மனக்குமுறலோட போறாரு. சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. எண்ணமுறல் ஆகி அப்படின்னா தன்னுடைய எண்ணத்தில் இத்தகைய வளம் பொருந்து இருக்கக்கூடிய நாட்டை உடைய பாண்டவர்களுக்கு தன் இதயத்துள்ளே அவருடைய மனசுக்குள்ளேயே நெகிழ்ந்து இணைய பல மொழி கூறி, இணைய அப்படின்னா இத்தகைய தன்மையுடைய இந்த நாட்டினை உடைய இந்த பாண்டவர்களுக்கு ஒரு தீங்கு நிகழப் போகிறது, அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே பல மொழிகள் கூறி இறங்குவானால். அப்படி பல மொழிகள்னா பல மாதிரி யோசிக்கிறான். இப்படி ஆக போதே, இவர்களுடைய எதிர்காலம் அழிய போகிறதே, அதற்கு நாம வேற துணை போறோமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள போட்டு இறங்கி இரக்கம் கொள்கின்றான், இறக்கப்படுகிறான். அதுதான் இந்த பாடலுக்கான பொருள். ஓகேங்களா. தன் தமையனாகிய திருதராட்டிரனின் விதுரன் விடை பெற்றான். காடு மலை ஆறு ஆகியவற்றெல்லாம் கடந்து வலிமை மிக்க தோளும் மன உறுதியும் கொண்ட பாண்டவர்கள் ஆட்சி புரியும் வளமிக்க அழகிய நகரை நோக்கி சென்றான். செல்லும் வழியெல்லாம் நாட்டின் மிகுந்த வளங்களை கண்டு தன் எண்ணத்தில் இருத்தி உள்ளம் நெகிழ்ந்து அந்த நாட்டின் எதிர்காலம் கருதி இறக்கப்படுகிறான். இந்த நாடு என்ன ஆக போகிறதோ இவர்களுடைய சூழ்ச்சி வலையிலே அப்படின்னு சொல்லி இரக்கம் கொள்கிறான். அடுத்தது 3வது பாடல். நீலமுடி தரித்த பலமலை சேர் நாடு நீர் அமுதும் என பாய்ந்து நிரம்பு நாடு கோலமுறு பயன்மரங்கள் செறிந்து வாழும் குளிர்காவும் சோலைகளும் குளவு நாடு ஞாலமெல்லாம் பசியின்றி காத்தல் வல்ல நன் செய்யும் புன் செய்யும் நலமிக்க ஓங்க பாலாடையும் நறுநெய்யும் தேனும் உண்டு பண்ணவர் போல் மக்கள் எல்லாம் பயிலு நாடு அப்படின்றாங்க. நீல முடி, முடினா என்னன்னா உச்சி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்ப நீல முடி தரித்த அப்படின்னா நீல நிறமாக இருக்கக்கூடிய அந்த மேகங்களை எல்லாம், மலை உச்சியின் மேல வந்து மேகங்கள் எல்லாம் இருக்கும். அது நம்மளே பார்த்திருப்போம். இப்படி மலை இருக்கு அப்படின்னா அந்த மலை உச்சிக்கு மேலதான் இந்த மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கும். சோ அதுதான். சோ அந்த இடத்துல நீல முடி தரித்த அப்படின்னா நீல நிறமான மேகங்கள் எல்லாம் அந்த மலையின் உச்சிகளிலே தவழ்கின்ற பல மலைகளை கொண்ட ஒரு நாடு, மலைசேர் நாடு அப்படின்னா பல மலைச்சேர்னா பல மலைகளை கொண்டுள்ள நாடாக இந்த நாடு பாண்டவர்களுடைய நாடு விளங்குகிறது. நீர் அமுதும் என பாய்ந்து நிரம்பு நாடு, அப்படிப்பட்ட அந்த மலையிலிருந்து விழக்கூடிய அந்த அருவி நீரானது அமுதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அமுதமான நீரானது அந்த பாண்டவர்களுடைய நாட்டில் எல்லாம் பாய்ந்து நிரம்பும் நாடுன்னா அந்த பாண்டவர்களுடைய நாட்டில் எல்லாம் பாய்ந்து வளம் செழிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றாங்க. அடுத்தது கோலமுறு பயன்மரங்கள். கோலமுறு அப்படின்னா அழகு மிக்க அப்படின்னு அர்த்தம். கோலமுறுனா என்னது? அழகு மிக்க. சோ அழகு மிக்க பயன் தரக்கூடிய மரங்கள் எல்லாம் செறிந்து அப்படின்னா நிறைந்து அப்படின்னு அர்த்தம். சோ அழகாக இருக்கக்கூடிய பயன் தரக்கூடிய பல மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பல மரங்கள் நிறைந்து வாழும் குளிர்காவும் சோலையும் குளவும் நாடு அப்படின்றாங்க. குளிர்ச்சி பொருந்திய காடுகளும் அப்படின்னா காடுகள், அப்ப குளிர்ச்சி பொருந்திய காடுகளும் சோலை அப்படின்னா பூக்கள் நிறைந்திருக்கக்கூடியதான் வந்து சோலைன்னு சொல்லக்கூடியது. அப்ப பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய சோலைகளும் குளவு நாடு, குளவு அப்படின்னா விளங்கக்கூடிய இந்த காடுகளையும் சோலைகளையும் கொண்டு விளங்கக்கூடிய நாடாக இந்த பாண்டவர்களுடைய நாடு விளங்குகிறது. அடுத்தது ஞாலமெல்லாம் பசியின்றி காத்தல் வல்ல நன் செய்யும் புன் செய்யும் நலமிக்க ஓங்க அப்படின்றாங்க. ஞாலம் அப்படின்னா உலகம். சோ இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் பசியின்றி காத்தல் அப்படின்னா இந்த மக்களுக்கெல்லாம் பசி அப்படிங்கிற ஒரு இதுவே இல்லாம அந்த பசி இல்லாமல் காப்பதற்கா வல்ல
பசி இல்லாமல் அவர்களை காப்பதற்கு வல்ல நன்செய் புன்செய் நிலங்களில் எல்லாம் பயிர்கள் செழித்து வளர்ந்து அவர்களுடைய பசிகளை போக்கும் அளவிற்கு வளம் பொருந்தி இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது. அதான் நலமிக்கு ஓங்கும் நாடாக உள்ளது. பாலாடையும் நறுணையும் தேனும் உண்டு பண்ணவர் போல் மக்கள் எல்லாம் பயிலு நாடு. பால் ஆடைகளையும் நறுமணம் வீசக்கூடிய மனம் வீசக்கூடிய நெய்யையும் தேனையும் உண்டு. பண்ணவர் அப்படின்னா தேவர்கள். தேவர்கள் போல மக்கள் இங்கு வாழக்கூடிய மக்கள் எல்லாம் பிறருடன் பயிலு அப்படின்னா பேசி அப்படின்னு அர்த்தம். பிறரோட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிற மக்களோட பேசி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அந்த தேவர்களை போல மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாடாக, மகிழ்ச்சி பொருந்திய ஒரு நாடாக திகழ்கிறது இந்த பாண்டவர்களுடைய நாடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீல நிற மேகங்கள் எல்லாம் அந்த மலை உச்சியின் மேல் தவழுகின்ற பல மலைகளை கொண்ட நாடாகவும், அந்த மலைகளில் இருந்து வீழக்கூடிய அருவியானது அமுதமான நீரை கொண்டும், அந்த அமுதமான நீரானது அந்த பாண்டவர்களுடைய பூமியெல்லாம் பாய்ந்து வளம் செழிக்க கூடியதாகவும், அழகுமிக்க பயன் தரக்கூடிய மரங்கள் வாழக்கூடிய நிறைய மரங்கள் வாழக்கூடிய குளிர்ந்த காடுகளையும் பூக்கள் நிறைந்த சோலைகளையும் கொண்டு விளங்கக்கூடிய நாடாகவும், இந்த நாளத்தில் உள்ள அதாவது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பசியின்றி வாழ்வதற்கு ஏற்ற புன்செய் நன்செய் பயிர்கள் எல்லாம் வளர்ந்து செழித்து வளம் பொருந்தி இருக்கக்கூடிய நாடாகவும், பாலாடையும் நறுமணனையும் தேனையும் உண்டு அந்த தேவர்கள் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களோ அப்படி இவர்களும் அதனை உண்டு பிற மக்களுடன் பேசி மகிழ்ச்சி பொறிந்து தேவர்கள் போல மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அப்படின்றாங்க. சோ அதுதான் இந்த பாடலுக்கான பொருள். இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்தலாம். நீல நிற மேகங்கள் தவழ்கின்ற பல மலைகளை கொண்ட நாடு. அம்மலைகளில் இருந்து வருகின்ற அருவி நீரானது அமுதமாக பாய்ந்து வளம் செய்கின்ற நாடு. அழகுமிக்க பயன் தரும் மரங்கள் நிறைந்த குளிர்ந்த காடுகளும் பூக்கள் நிறைந்த சோலைகளும் கலந்திருக்கின்ற நாடு. உலகில் வாழுகின்ற மக்கள் பசியின்றி காப்பதற்கு ஏற்ற நன்செய் புன்செய் பயிர்கள் செழித்து வளம் சேர்க்கின்ற நாடு. பாலாடை நறுமணனை தேன் ஆகியவற்றை உண்டு தேவர்கள் போல் மக்கள் மகிழ்ந்திருக்கக்கூடிய நாடாக இந்த நாடு விளங்குகிறது அப்படின்னு சொல்லி விதுரன் நினைக்கிறான். ஓகேங்களா? அடுத்தது 4வது பாடல். பேரறமும் பெரும் தொழிலும் பிறங்கு நாடு பெண்கள் எல்லாம் அரம்பையர் போல ஒளிரு நாடு. வீரமுடு மெய் ஞானம் தவங்கள் கல்வி வேள்வி எனும் இவையெல்லாம் விளங்கு நாடு. சோரமுதற் புன்மை எதும் தோன்றா நாடு. தொல்லுலகின் முடிமணி போல் தோன்று நாடு. பாரதர் தம் நாட்டிலே நாசம் எய்த பாவியேன் துணை புரியும் பான்மை என்னே அப்படின்றாங்க. அதாவது பேரறம் அப்படின்னா சிறப்புமிக்க அறச்செயல்கள் அப்படின்னு அர்த்தம். சோ சிறப்புமிக்க அறச்செயல்களாலும், பெரும் தொழில்கள் அப்படின்னா பெருமை பொருந்தி இருக்கக்கூடிய தொழில்களாலும், வளம் பெற்று வளர்த்தாலும் பெருமை மிக்க தொழில்களால் வளம் பெற்று இருக்கக்கூடிய சிறந்திருக்கக்கூடிய பிறங்கு அப்படின்னா சிறந்திருக்கக்கூடிய சிறப்பு பெற்ற ஒரு நாடாக இருக்கிறது. அதாவது அறங்களிலும் சிறப்புமிக்க அறச்செயல்களாலும், அது மட்டும் இல்லாம பெருமை மிகு தொழில் வளர்த்தாலும் சிறந்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அரம்பையர் போல ஒளிரு நாடு. சோ அந்த தேவர் லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவ மகளிர்கள் போல, அரம்பையர்னா தேவ மகளிர்கள் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த தேவ மகளிர்கள் எப்படி ஒளிர்கிறார்களோ அது போல இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஒளிரக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு உள்ளது. வீரமுடு மெய்ஞானம் தவங்கள் கல்வி வேள்வி இவையெல்லாம் விளங்கும் நாடு. சோ இப்படிப்பட்ட இந்த பாண்டவருடைய நாட்டிலே வீரம் மட்டுமல்ல, வீரத்தோடு மெஞ்ஞானம், ஞானம் அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தம். மெய் அறிவும் தவங்கள் கல்வி வேள்வி இது எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய, இவையெல்லாம் நிறைந்து விளங்கக்கூடிய ஒரு நாடாகவும் உள்ளது. சோரமுதற் புன்னை எதிர் தோன்றா நாடு அப்படின்றாங்க. சோரம் அப்படின்னா என்னன்னா களவு கொலை இந்த மாதிரியான குற்ற செயல்கள் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த களவு கொலை முதலான புன்மை அப்படின்னா பிறழ்ந்த செயல்கள், அதாவது அறநெறியிலிருந்து தவறி செய்யக்கூடிய செயல்களை தான் நெறி பிளர்ந்த செயல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி களவு கொலை முதலிய நெறி பிளர்ந்த செயல்கள் எதுவும் தோன்றா நாடு, எதுவும் இல்லாத, தோன்றா அப்படின்னா எதுவும் இந்த மாதிரி எந்த ஒரு குற்றமும் இல்லாத நாடாக இந்த பாண்டவர்களுடைய நாடு திகழ்கிறது. தொல்லுலகின் முடிமணி போல் தோன்றும் நாடு. சோ இப்படிப்பட்ட தன்மையினால் எந்த ஒரு குற்றமும் இல்லாத ஒரு நாடாக தோன்றுவதனால் தொல்லுலகின், தொல் அப்படின்னா பழமையான அப்படின்னு அர்த்தம், பழமையான இந்த உலகின் மக்கள் முடிமணி போல் மக்களுக்கு மணிமுடி போல
தோன்றக்கூடிய ஒரு நாடாக உள்ளது. பாரதர் தம் நாட்டிலே நாசம் எய்த அப்படின்னா அடைய அப்படின்னு அர்த்தம். சோ பாரதர் தம் நாட்டிலே, பாரதர் அப்படின்னா யாருன்னா கௌரவர்கள் பாண்டவர்கள் தான் வந்து பாரதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த திருதராட்டினுடைய மகன்களான கௌரவர்களும் பாண்டுவுடைய மகன்களான பாண்டவர்கள் இவர்களை எல்லாம் தான் பாரதர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பாரதர் தம் பாண்டவர்களான இவர்கள் தம் நாட்டிலே நாசம் எய்த தன்னுடைய நாட்டிலே நாசம் அடைவதற்காக அவர்களை அழிப்பதற்காக செய்யக்கூடிய அந்த பாவ செயலுக்கு துணை புரியும் பாவியேன் நானும். அப்படிப்பட்ட பான்மை அப்படின்னா இத்தகைய தன்மை அப்படின்னு அர்த்தம். சோ அப்படிப்பட்ட அவர்களை நாசம் செய்யக்கூடிய அந்த அழிவு செயலுக்கு நானும் துணை புரிகிறேனே, இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி வருந்துறாரு விதுரன். ஓகேங்களா? சோ என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாமா? சிறப்புமிக்க அறச்செயல்களாலும் பெருமை மிகு தொழில் வளர்த்தாலும் சிறப்புற்று இருக்கக்கூடிய நாடு, பெண்கள் தேவ மகளிர் போல ஒளிர்கின்ற நாடு, வீரம் மெய்யறிவு தவம் கல்வி வேள்வி ஆகிய இவை அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய நாடு. அடுத்தது நெறி பிறழ்ந்த செயல்கள் இந்நாட்டில் இல்லாத காரணத்தால் பழமையான இவ்வுலக மக்களுக்கு மணிமுடி போல் தோன்றுகின்ற நாடாக உள்ளது. இத்தகைய பான்மை அப்படின்னா இத்தகைய பாண்டவர் நாடு அழியும் பாவ செயலுக்கு நாசம் எய்த அப்படின்னா நாசம் அடையும்னா அழிவை அடையக்கூடிய இந்த பாவ செயலுக்கு தானும் துணை புரிய நேர்ந்ததனை எண்ணி விதுரன் வருந்தினான். இதற்கு நானும் துணை புரிகின்ற பாவியேன் அப்படின்னு சொல்லி விதுரன் மனம் வருத்தம் கொள்கிறான். அதுதான் இந்த பாடலுக்கான பொருள். 5வது பாடல். விதுரன் வரும் செய்தி தான் செவியுற்றே வீருடை ஐவர் உளமகிழ் பூத்து சதுரங்க சேனையுடன் பல பரிசும் தாளமும் மேளமும் தாம் கொண்டு சென்றே எதிர்கொண்டு அழைத்து மணிமுடி தாழ்த்தி ஏந்தல் விதுரன் பதமலர் போற்றி மதுர மொழியில் குசலங்கள் பேசி மன்னனோடு திருமாளிகை சேர்ந்தார் அப்படின்றாங்க. விதுரன் வரக்கூடிய செய்திகளை, அதாவது நம்மை அழைப்பதற்காக நம்மளுடைய தந்தை விதுரன் வருகிறார் இங்கு அப்படின்னு சொல்லி அந்த வரக்கூடிய அந்த செய்தியை கேட்ட செவியுற்றே அப்படின்னா கேட்ட அப்படின்னு அர்த்தம். செவியில் கேட்ட அப்படின்னு அர்த்தம். அப்ப விதுரன் வரும் செய்தியை தான் செவியுற்றே அப்படின்னா பாண்டவர்கள் கேட்டு அந்த பாண்டவர்கள் தங்களுடைய செவிகளிலே கேட்ட உடனே வீருடை ஐவர் உளமகிழ் பூத்து, வீரு அப்படின்னா வலிமை மிக்க அப்படின்னு அர்த்தம். சோ வீரு உடை அப்படின்னா வலிமை உடைய, ஐவர் அப்படின்னா பாண்டவர்கள், பாண்டுவின் மக்களான அந்த பாண்டவர்கள் உளமகிழ் பூத்து அப்படின்னா உள்ளத்தில் மகிழ்ச்சி கொள்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சோ மகிழ்ச்சி அடைகிறார்கள். அடைந்த அவர்கள் சதுரங்க சேனையுடன் பல பரிசும் தாளமும் மேளமும் தாம் கொண்டு சென்றேன் அப்படின்றாங்க. சதுரம்னா என்னது? 4 பக்கம் அப்படின்னு சொல்லுவோமா? சோ இந்த இடத்துல சதுரங்க அப்படின்னா 4 வகையான அப்படின்னு அர்த்தம். சேனைனா படை. சோ 4 வகையான படைகளுடனும் பல பரிசுகளுடனும் தாளமும் மேளமும் தாம் கொண்டு மேலதாளத்தோட அந்த விதுரன் இப்படி வராரு அப்படின்னா அவரை எதிர்கொண்டு சென்று மேலதாளத்தோட அவர்களை எதிர்கொண்டு சென்று அழைத்து வருகிறார்கள். சோதான் சென்று எதிர்கொண்டு அழைத்து மணிமுடி தாழ்த்தி அப்படின்னா மணிமுடி அப்படின்னா அந்த கிரீடம். சோ கிரீடம் சூடி இருக்கக்கூடிய அந்த பாண்டவர்கள் அந்த மணிமுடியினை தாழ்த்தி ஏந்தல் விதுரன் பதமலர் போற்றி. ஏந்தல் அப்படின்னா சிறந்த அப்படின்னு அர்த்தம். சிறப்பிற்குரிய அந்த விதுரன் அதாவது தன்னுடைய தந்தையான சித்தப்பாவான அந்த விதுரனின் பதமலர் அப்படின்னா பாதங்கள் அப்படின்னு அர்த்தம். மலர் போன்ற பாதங்களை போற்றி மதுர மொழி அப்படின்னா இனிய மொழி அப்படின்னு அர்த்தம். இனிய மொழியில் குசலங்கள் பேசி, குசலங்கள் அப்படின்னா என்னன்னா அதாவது நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா, அங்க இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா, பெரியப்பா நல்லா இருக்காரா, பெரியப்பா மகன் நல்லா இருக்காரா, சோ இந்த நலம் கேட்டு அறியறதுதான் வந்து குசலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அந்த இனிய மொழியில் குசலங்கள் பேசி மன்னனோடு திருமாளிகை சேர்ந்தார். மன்னனோடு அப்படின்னு இந்த இடத்துல யாரை குறிப்பிடுறாங்கன்னா விதுரனை குறிப்பிடுறாங்க. அதாவது மன்னர் குலத்தில் தோன்றி இருக்கக்கூடிய விதுரனோடு திருமாளிகை அதாவது பாண்டவர்களுடைய அந்த அரண்மனைக்கு அழைத்து செல்கிறார்கள் பாண்டவர்கள் அப்படின்றதான் இதற்கான பொருள். ஓகேங்களா? விதுரன் வருகின்ற செய்தியை கேட்ட வலிமை மிக்க பாண்டவர் ஐவரும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். 4 வகை படைகளுடன் பல பரிசுகளும் கொண்டு மேலதாளத்துடன் விதுரனை எதிர்கொண்டு அழைத்து மணிமுடி தாழ்த்தி சிறப்புக்குரிய அவர் தம் திருவடி மலர்களை வணங்கினர். இனிய மொழியில் நலம் கேட்டனர். மன்னர் குல தோன்றலான விதுரனை அழைத்து கொண்டு தம் அரண்மனைக்கு சென்றனர். இதுதான் வந்து இங்க கொடுத்திருக்கக்கூடியது. ஓகேங்களா?
சோ இந்த 5 பாடல்களுக்கான பொருளையும் இந்த வகுப்புல பார்த்திருக்கோம். இன்கேஸ் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன். அடுத்த வகுப்புல பாஞ்சாலி சபதம் தொடர்பான செய்திகள் இந்த 12th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல ஒரே ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. சோ இதற்கான பொருளும் இங்க பாஞ்சாலி சபதம் தொடர்பான செய்திகளையும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் டீடைல்டா அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓகேங்களா? For more videos, stay tuned with Be a Book. Thank you.